வணக்கம் மக்களே. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுடைய கார் முன்னே சென்று கொண்டிருந்த ஒரு வழக்கறிஞருடைய இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாகவும், அதை பற்றி அந்த வழக்கறிஞர் திருப்பி கேட்டதற்கு அங்கிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவரை கொடூரமான முறையில் தாக்கியதாகவும் செய்தி வெளிவந்ததை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவும் எல்லா சேனல்ஸ்லேயும் திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்பட்டது. உங்களைப் போலவே நானும் நியூஸ் மீடியாஸில் தான் அந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாகவே எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை பற்றி உடனே பேசணும், ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா உடனே அதை பற்றி பலவிதமான வதந்திகளும் சேர்ந்தே பரவும். ஸோ நம்ம அதை பற்றி உடனே ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு வதந்திக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரியாக அதுக்கு துணை போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை பற்றி ஒரு 2-3 தினங்கள் என்ன நடக்குது, அந்த சம்பவம் எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அது எதனால் ஏற்பட்டுச்சு, யாரால் ஏற்படுத்தப்பட்டது, என்ன நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த சம்பவம் நடந்த போதும் சரி கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதற்குள்ளாகவே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த இன்னும் பல தலைவர்களும் இதை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுமே இதை பற்றி ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்து வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவுமே வைரலாக போச்சு, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் அந்த வீடியோவில் அந்த வாகனத்தின் மீது நாங்கள் மோதவில்லை, அதுக்காக ப்ரூஃப் இருந்தால் காட்டுங்க, நான் மன்னிப்பு கேட்கவும் தயார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பார்த்த பின்னாடி நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, அவர் பேட்டி கொடுத்த உடனே அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுது. என்ன அப்படின்னா, அவர் பேட்டியில் சொன்ன மாதிரியே அது ஏதோ பர்பஸ்ஃபுல்லாக ஒரு இன்டென்ஷனலாக நடந்த மாதிரி தான் நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியுது. ஏன் அப்படின்னா, இதை ஒரு 3 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இது தற்செயலாக நடந்ததில்லை, திட்டமிட்டு அவரை அவமானப்படுத்துவதற்காகவோ அல்லது தாக்குவதற்காகவோ நடந்த ஒரு நிகழ்வு தான் அப்படிங்கிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு காமன் மேனாக நம்ம ரோட்டில் 2 வீலரில் போய்கிட்டு இருக்கோம், நம்ம பின்னாடி ஒரு வாகனம் மோதுது அப்படின்னா நம்ம சிவியரான டேமேஜ் ஏற்படாத வரைக்கும் நமக்கோ நம்ம வாகனத்துக்கோ டேமேஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பின்னாடி திரும்பி சண்டையெல்லாம் போட போகிறதில்ல. பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவோமே தவிர்த்து, நம்ம மேலே மோதி நம்ம தடுமாறக்கூட இல்லை, ஒரு சின்ன சேதம் கூட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல உட்காந்து ஆர்கியூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். முதல்ல இறங்கி அப்படி ரோட்டில் நிறுத்திட்டு போகவே மாட்டோம். ஸோ ஒரு காமன் மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம செய்வோம். இதை நம்ம டே டு டே லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நானுமே இதை அதிக நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் நபர் இவர் ஒரு வழக்கறிஞர். ஸோ வழக்கறிஞர்னால் சொல்லவே வேணாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் வழக்கறிஞர் போலீஸுக்கும் பயப்படுறதில்ல, சட்டத்துக்கும் பயப்படுறதில்ல, எதனால நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற மென்டாலிட்டியில் சிலர் இருக்காங்க. எல்லாரையும் சொல்லலை, பெரும்பாலான வழக்கறிஞர்கள் ஓரளவு நேர்மையானவங்களும் இருக்காங்க. ஆனால் எல்லா துறைகள்லேயும் எப்படி சில கேடுகட்டவர்கள் இருப்பாங்களோ அது மாதிரி அதுலேயுமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காவல்துறைக்கும் பயப்படுறதில்ல, பொதுமக்கள் கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ சாலையில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அவங்க மேலே தப்பாகவே இருந்தாலும் ஆப்போசிட் சைடில் உள்ளவங்க மேலே தான் குற்றம் சுமத்தி அவங்கள மிரட்டுற வேலையெல்லாம் செய்வாங்க. அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நடு ரோட்டில் போவாங்க, அவங்கள பார்த்து பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் ஹாரன் கூட அடிச்சிடக்கூடாது, என்னை பார்த்து எப்படி நீ ஹாரன் அடிக்க போச்சு அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. இதெல்லாம் நம்ம ரோட்டில் அன்றாடம் பயணிக்கும் போது அவ்வப்போது பார்த்துருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சம்மந்தப்பட்ட நபர் ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் பார் கவுன்சிலால் தடை செய்யப்பட்டும் இருக்கிறார். வழக்கறிஞர் தொழில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு இஷ்யூவில் தடை செய்யப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். ஸோ அவர் அந்த வழக்கறிஞர் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் சாலைக்கு பின்னாடி வந்த வாகனம் தன் மீது மோதியதாக நினைத்து அந்த இடத்துல அவர் சண்டைக்கு போகிறார். ஸோ இது முதல் விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரையுமே, ஜாதி கட்சி தலைவர்கள்லேருந்து லெட்டர்பேட் கட்சி தலைவர்கள் வரைக்கும் எல்லாரையுமே 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ முதல் கேட்டகரி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உயிருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாத பொதுவான தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களால தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு மூலைக்கும் ரொம்ப ஈஸியாக போயிட்டு வர முடியும், தனியாகவே போயிட்டு வர முடியும். அவங்களுக்கு எப்போதுமே எஸ்கார்ட் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. அவங்களால ஈஸியாக எல்லா இடத்துக்கும் சகஜமாக போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற தலைவர்களை இந்த பொதுவான கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவான உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தலைவர்களுக்கு உயிருக்கு எப்போதுமே அச்சுறுத்தல் இருக்கும். அவங்களால போலீஸ் பாதுகாப்பு இல்லாமலோ அல்லது தொண்டர்கள் படைபலம் இல்லாமலோ தமிழ்நாட்டோட எந்த ஒரு பகுதிகளுக்கும் அவங்களால தனியாக ஃப்ரீயாக போயிட்டு வர முடியாது. ஒரு காமன் பீப்புளாக நம்ம போயிட்டு வர மாதிரியோ அல்லது அந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் போயிட்டு வர மாதிரியோ இவங்களால் போயிட்டு வர முடியாது. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பட்டியலின கட்சி தலைவர்களும் இதுக்குள்ளே இருப்பாங்க. அண்ணன் ஆம்ஸ்டாங்லேருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், பூவை மூர்த்தியார், அதே மாதிரி தென்பகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி, அண்ணன் ஜான் பாண்டியன், இது மாதிரி பட்டியலின சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே
இந்த உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுடைய பட்டியலில் தான் இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களால சுதந்திரமாக எந்த ஒரு இடத்துக்கும் போயிட்டு வர முடியாது. போலீஸ் பந்தோபஸ்து இல்லாமலோ அல்லது பொதுமக்கள், அதாவது அவங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய பலம் இல்லாமலோ எந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது. ஸோ இதில் பட்டியலின தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் மற்ற சமூகத்து தலைவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சவுத்தில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ராக்கெட் ராஜா, நாடார் சமூகத்தை சார்ந்த ராக்கெட் ராஜா அவர்களாக இருக்கட்டும், சுபாஷ் பனியார் அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் முக்குழுத்தோர் அமைப்புகளில் சில தலைவர்களும் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் மேக்சிமம் ஒரு தன்னுடைய கட்சி தொண்டர்களுடைய பலம் இல்லாமல் தனியாக ஒரு வாகனத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது. ஸோ அப்படி போன தலைவர்கள் மேலே பல்வேறு காலகட்டங்களில் தாக்குதல் நடந்த சம்பவங்களும் நடந்திருக்கு. அப்படி தான் பசுபதி பாண்டியன் அவர்கள் கார் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பகுதியில், தூத்துக்குடி போய்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு பகுதியில் வழிமறித்து அவர் மீது வெடிகுண்டு வீசினதில் அவருடைய மனைவி அந்த இடத்துல உயிரிழந்துடுறாங்க. ஸோ அவர் அந்த வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்திலேருந்து தப்பிச்சாலும் பின்னாடி அவருடைய சொந்த திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கும்போது அவர் படுகொலை செய்யப்படுறாரு. இப்போ சமீபத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய காரின் மீதும் திருநெல்வேலி பகுதிகளில் இதே மாதிரி ஒரு வெடிகுண்டு தாக்குதல் முயற்சி அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ நிறைய தலைவர்கள் மேலே, அதே மாதிரி நாடார் சமூகத்தில் சுபாஷ் பனியார் அவர் மீது அவருடைய தோட்டத்தில் இருக்கும்போதே பலமுறை தாக்குதல் முயற்சி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படின்னும்போது இந்த சென்சிட்டிவான லீடர்ஸுக்கு உயிருக்கு எப்போதுமே அச்சுறுத்தல் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கூட இருக்க தொண்டர்களும் சரி, எஸ்கானும் சரி, முன்னாடி வரக்கூடிய சின்ன சின்ன அப்டக்கிள்ஸை கூட, அதாவது சின்ன சின்ன தடை ஏதாவது வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல அந்த பர்டிகுலர் தலைவரை சேஃப்கார்ட் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியேற்ற தான் நினைப்பாங்களே தவிர்த்து அந்த இடத்துல நீங்கள் இறங்குங்க வாங்க என்னன்னு பார்ப்போம் அப்படிலாம் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் ஆக்சிடெண்ட்டே நடந்தாலும் கீழே விழுந்து ஒருத்தர் வந்து ரொம்ப உயிருக்கு சேதம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த பர்டிகுலர் தலைவரை முதல்ல அந்த இடத்துலேருந்து எஸ்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சி தொண்டர்கள்லாம் சேர்ந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வாங்களே தவிர்த்து அந்த இடத்துல பர்டிகுலர் தலைவரை இறங்குவதற்கு காவல்துறையும் அனுமதிக்க மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் தலைவர்களுமே இறங்க மாட்டாங்க. ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இதே போல் தான் சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் அவருடைய வீட்டிற்கு அருகிலேயே ஒரு சொமேட்டோ டெலிவரி பாய்ஸ் யூனிஃபார்ம் அணிஞ்சிட்டு வந்து அவ்வளோ தைரியமாக வந்து படுகொலை பண்ணிட்டு போகிறாங்க. அப்படின்னும்போது ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களுடைய சேஃப்டியில் தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர்த்து எதிரில் வரக்கூடிய மக்கள் பொதுமக்களா அல்லது வந்து தன்னை தாக்க வருகிறவர்களா அப்படிங்கிற அந்த பயம் எப்போவுமே இருக்கிறதுனால அவங்க ஹை அலர்ட்டில் தான் இருப்பாங்க. அவங்க கூட வர எஸ்கார்டாக இருந்தாலும் சரி, அவங்க கூட இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதே எண்ணத்தில் தான் இருப்பாங்க. இப்போ வந்து இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு நடந்துருச்சு அப்படின்னு வந்து நம்மளால் கடந்து போக முடியாது. இது வேறு எந்த கட்சி தலைவர்களுக்கு அந்த இடத்துல நடந்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது. அந்த கட்சி தொண்டர்கள் அந்த சம்மந்தப்பட்ட நபரை தாக்குறது அப்படிங்கிறதும் இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னா அவருடைய தலைவருக்கு எப்போதுமே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னும்போது அவங்களுமே எப்போவுமே ஒரு ஹை அலர்ட்டில் தான் இருப்பாங்க. அப்படின்னும்போது ஒருத்தர் இப்படி வந்து நடு ரோட்டில் நிறுத்திட்டு, அதுவும் வாகனத்தை பைக்கை நிறுத்திட்டு வந்து சண்டை போடுறாரு அப்படின்னும்போது அதை அவங்க அச்சுறுத்தலாக தான் எடுத்துப்பாங்களே தவிர்த்து ஒருத்தர் வந்து நீதி கேட்குறதுக்கு வந்தார் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இங்கே ரியாலிட்டியை யாருமே பேசுகிறது இல்லை. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உடனே இறங்கி மன்னிப்பு கேட்க வேண்டியதானே. திரு சவுக்கு சங்கர் அவர்களிருந்து நிறைய பேர் இறங்கி ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருந்தா அவ்வளோதான் அப்படின்னு. ஒருவேளை அவங்களாம் ஏதோ பிளான் பண்ணி அவர் இறங்கியிருந்தால் ஏதோ ஒரு சம்பவத்தை நிகழ்த்தலாம்னு யோசனையில் இருந்திருப்பாங்க போல். ஆனால் அந்த சம்பவம் நடக்காதனால அதிருப்தியில் இறங்கிட்டு ஒரு சாரி சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் எந்த தலைவருக்கு நடந்தாலும் அவர் அந்த இடத்த விட்டு கடந்து தான் போவாங்க. ஒரு வேளை விபத்து கடுமையாக ஏற்பட்டிருக்கு, காயமடைந்திருக்கு அப்படின்னா ஒரு வேளை இறங்கி அந்த சம்மந்தப்பட்ட நபரை மருத்துவமனைக்கு சேர்ப்போம், இல்லைன்னா நம்ம கட்சிக்கும் நமக்கு கெட்ட பேர் வரும்னு வேணால் செய்வாங்களே தவிர்த்து மோதவே இல்லை. முன்னாடி ஒருத்தர் வந்து வெம்புக்கு வர்றாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை சம்திங் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர்த்து இந்த சினிமாட்டிக்கலாலாம் அப்படியே இறங்கி ஐயோ தம்பி மன்னிச்சிருங்க அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அது எந்த சமூக தலைவராக இருந்தாலும் சரி, எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அப்படி தான் நடந்திருக்குமே தவிர்த்து ஏதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் அப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் குண்டர்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அநியாயமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டாக சொல்ல வந்தேன். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு விபத்து உண்மையிலேயே திருமாவளவன் அவருடைய கார் அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் இல்லைன்னு வந்து பதில் சொல்லிட்டாரு. நானும் அதையே தான் ஆமோதிக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும், நான் ஒரு ஓட்டுநராக 15 வருடங்களாக நான் கார் ஓட்டுறேன். அப்படின்னும்போது நானும் இதே மாதிரி முன்னாடி போகக்கூடிய டூ வீலர்ஸில் அவ்வப்போது நான் உரசின சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படின்னும்போது ஒரு சின்ன கார்லையே நம்ம யூஸ் பண்ணுறது சின்ன சாதாரண மைக்ரோ எஸ்யூவி ஹேட்ச்பேக் காரில் தான் இதுவரை நம்ம போயிருக்கோம். அப்படின்னும்போது அதில் லேசாக உரசினாலே முன்னாடி இருக்கக்கூடிய டூ வீலரில் இருக்கிறவங்க பெரிய அளவில் தடுமாறிடுவாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் வெயிட் இருக்கக்கூடிய கார்லையே முன்னாடி வரக்கூடிய இருசக்கர வாகனம் நிலை தடுமாறிடும். அப்படின்னும்போது
ஃபோர்டு எண்டவர் கார்லாம் ரொம்ப ஹெவி வெயிட் இருக்கக்கூடிய இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எஸ்யூவிஸ்லேயே ஹெவியான வெஹிக்கிள்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபார்ச்சுனரும் ஃபோர்டு எண்டவரும் தான். அதாவது இந்த 50 லட்சத்துக்கு உள்ள வெஹிக்கிள்ஸில் சொல்கிறேன். சைஸ்லேயுமே ரெண்டும் தான் பெரிய வெஹிக்கிள்னு சொல்லலாம் இப்போதைக்கு இருக்கிறதுலையே. லேண்ட் க்ரூசர் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 1 கோடிக்கு மேலே உள்ளதாக இருக்கும். 50 லட்சத்துக்கு கீழே பட்ஜெட்டில் ஹெவியான எஸ்யூவி எதுன்னு கேட்டிங்கன்னா டொயோட்டா ஃபார்ச்சுனரோ இது ஃபோர்டு எண்டவரும் தான். அப்படின்னும் போது அந்த காரில் நீங்கள் என்ன தான் வந்து ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது லேசாக உரசனா கூட முன்னாடி இருக்கிற வாகனத்தை பெரிய அளவு நிலைகுலைய செய்கிற அந்த ஒரு இம்பேக்ட் தான் நடந்திருக்குமே தவிர்த்து அந்த நபர் ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல், ஒரு சின்ன ஷேக் கூட இல்லாமல் அவரால் வாகனத்தை நிறுத்த முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாகனம் மோதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதை நான் லைவாக நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இருசக்கர வாகனத்தின் மீது மோதி அவங்க நிலை தடுமாறும் போதெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கேன் இறங்கி. நம்ம சின்னதாக உரசனா கூட 2 வீலரில் எந்த அளவு இம்பேக்ட் ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால இடிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் நம்மளால் வர முடியுது. ஸோ இந்த 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தான் எந்த ஒரு நபரும் நான் எனக்கு பெரிய சேதம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இறங்கி போய் சண்டை போட மாட்டாங்க. அதுவும் ஒரு சென்சிட்டிவான தலைவர்கிட்ட போய் சண்டை போட மாட்டாங்க. 3வது விஷயம், கண்டிப்பாக இடிச்சிருந்தால் அட்லீஸ்ட் சிறிய அளவிலேயாவது ஒரு சின்ன தடுமாற்றமாவது ஏற்பட்டிருக்கணும். அவர் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் வாகனத்தை நிறுத்துறாரு, அதுவும் முன்னாடி கரெக்டாக அந்த நேரத்தில் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னா இது இன்டென்ஷனலாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பிட்ட சில ஏரியா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வன்னியர்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா சென்னையிலேருந்து வட மாவட்டங்கள் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். அதே மாதிரி இப்போ தேவேந்திர குலவேலருக்கு எடுத்துட்டிங்கன்னா சவுத்தில் இருக்கக்கூடிய ஏரியாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ முக்குளத்தோர்களுக்கு சில ஏரியா இருக்கும், கவுண்டர்களுக்கு சில ஏரியா இருக்கும், நாடார்களுக்கு சில ஏரியாஸ். ஸோ அந்த ஸ்ட்ராங்கான ஏரியாஸில் இப்போ நாடார் சமூகத்து தலைவர்களுக்கு திருநெல்வேலியிலையோ தூத்துக்குடி டவுன்லேயோ எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படுறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா இங்கே அந்த மக்கள் அடர்த்தியாக இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பேஸில் எல்லாமே சம்மந்தப்பட்ட கட்சி வந்து வலுவாக இருக்கும். அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர்கள்ட்ட கூட அங்கே இருக்கக்கூடிய காமன் பீப்புள் சண்டைக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இது ஒரு சாதாரண மக்களுக்கே நல்லா தெரியும். அப்படின்னும் போது ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறவர் உயர்நீதிமன்ற வளாகத்தில் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு BR கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசிய சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தான் வந்து கலந்துட்டு அவர் பேசுகிறாரு. ஸோ அந்த ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு கிளம்புறது அதுக்கும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான். அப்படின்னும் போது ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு திருமாவளவன் அவர்கள் தான் வந்திருக்காருங்கிறது அந்த ஹைகோர்ட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஸ்பீக்கர் போட்டு பெரிய அளவில் சவுண்ட் அந்த இடத்துல கேட்டிருக்கோம். கண்டிப்பாக கோர்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குமே அந்த வாய்ஸ் கேட்டிருக்கோம். அப்படின்னும் போது அந்த இடத்துல கட்சி மீட்டிங் நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படிங்கிறது சாதாரண பொதுமக்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அப்படின்னும் போது ஒரு வழக்கறிஞருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதையும் தாண்டி வாகனம் வர்றதை பார்த்துட்டு யாரும் போக மாட்டாங்க. ஒரு கான்வாய் வருது, அந்த சைரன் சவுண்டோட தான் பின்னாடி எஸ்கார்ட் வெஹிக்கிள் வருதுன்னும் போது ஒரு கான்வாய் போகும்போது யாரும் முன்னாடி போய் நான் போயிடுவேன் அப்படின்லாம் போக மாட்டாங்க. நின்று சரி அவங்க போகட்டும் அப்படின்னு தான் போவாங்களே தவிர்த்து போக மாட்டாங்க. அதையும் தாண்டி அவர் போகிறவர் டக்குன்னு லெஃப்ட்டில் இருக்கிற யாரையோ பார்த்து கையை காட்டி நிறுத்துறாரு. அவர் தான் வாகனத்தை முதல்ல நிறுத்துறாரு. ஸோ ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் அவர் வாகனத்தை நிறுத்தும் போது பின்னாடி வர்றவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் ஏற்படும். அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவர் அந்த இடத்துல நிறுத்துறாரு. இவ்வளோக்கும் பின்னாடி வரக்கூடிய வாகனம் தலைவருடைய வாகனம் சைரன் ஒலி எழுப்பிக்கிட்டு தான் வருதுன்னு தெரிஞ்சும் நிறுத்துறாரு. அப்படின்னா அவர் இன்டென்ஷனலாக பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதை அவர் எந்த இடத்துல பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதே விஷயத்த விடுதலை சிறுத்தைகள் வந்து வலுவில்லாத சில மாவட்டங்கள் இருக்குது, ஒரு கோயம்புத்தூர்லையோ திருப்பூர்லையோ இல்லை திருச்சியிலையோ வேறு ஏதாவது ஒரு பகுதியில் அங்கே நடத்தியிருந்தாலுமே கூட இருக்க கட்சிக்காரர்கள் வந்து பெரிய அளவில் தான் எதிர்வினை ஆச்சிருப்பாங்க. பட் விடுதலை சிறுத்தைகள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சென்னைக்குள்ளேயே அங்கே வந்து சாதாரணமாக நீங்கள் ஒரு காரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கட்டிட்டு போனால் கூட யாரும் உங்ககிட்ட இப்படி நிறுத்திலாம் சண்டை போட மாட்டாங்க, வம்பிழுக்க மாட்டாங்க. அது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கட்டின வாகனத்தை அவ்வளோ சீக்கிரம் ரோட்டில் சாலையில் மறிச்சலாம் யாருமே சண்டை போட மாட்டாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னும் போது சென்னையில் அதுவும் உயர்நீதிமன்ற வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல வந்து ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா இது தற்செயலாக நடந்த சம்பவம் அப்படின்னு நம்மளால் கடந்து போக முடியாது. ஒருவேளை அவர் வாகனத்துக்கிட்ட போகும்போது திருமாவளவன் அவர்கள் அந்த ஜன்னலை திறந்திருந்தால் அவர் மீது ஒரு செருப்பு வீசி எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமானப்படுத்தியது போல் இவரை அவமானப்படுத்துவது திட்டமாக இருந்திருக்கலாம். அல்லது வேறு ஏதாவது கையெறி குண்டுகளை எறிந்து அவரை கொலை செய்வதற்கான முயற்சியாக கூட இருக்கலாம். அல்லது உண்மையிலே தற்செயலாக நடந்த சம்பவமாக கூட இருந்திருந்தாலும் அவர் வந்து சென்னையில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பேஸில் அந்த கட்சி தலைவருடைய வாகனத்தை மறைத்தது தவறு தான். அதற்கு அந்த தொண்டர்கள் தாக்கியதை வந்து நம்மளால் நியாயப்படுத்த முடியாது. ஸோ அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் தான். ஒருத்தரை வந்து சுற்றி இருந்து அத்தனை பேர் தாக்குவது கண்டிப்பாக காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தாலும்
தொண்டர்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறது தவறு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வர்ற விஷயம். ஸோ அவங்க ரொம்ப நேர்மையா நடந்திருக்கணும், அப்படி தடவி குடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றதுனால எப்படி போச்சு? சரி இதே இது சில கட்சிகள்லாம் இருந்துச்சுன்னா, சம்மந்தப்பட்ட நபருடைய உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னும்போது, இது எல்லாருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அப்படின்னும்போது, அப்படி அந்த பார்வையில இருந்து தான் இத அணுகணுமே தவிர்த்து, இவங்க அமைதியா போயிருக்கணும், மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் முட்டாள்தனம். இதெல்லாம் ரியாலிட்டியில இருந்து யாருமே பேச மாட்றாங்க. குறிப்பா பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள், அவர் வந்து அங்க போலீஸா இருக்கும்போதும் சினிமாட்டிக்காலாவே தன்னை வந்து நெனச்சுக்கிட்டே இருப்பார் போல. இப்ப அரசியலுக்கு வந்துமே தொடர்ந்து அவர் சினிமாட்டிக்கலாவே கொண்டு போலாம் அப்படின்னு நெனைக்கிறாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அவர் என்ன கேட்குறாரு, இறங்கி மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்களுக்கு உயிருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்ல. அவர் தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் போலாம். அவருக்கு இப்பவே மத்திய அரசு செட் பிரிவு பாதுகாப்பு குடுத்துருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அவர் இப்பவே நல்ல வெல் எப்படி சொல்றது, சொகுசான ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்காருன்ற பட்சத்தில, அவருக்கு இது பெரிய விஷயமாலாம் தெரியாது. எப்பவுமே கன்னோட இருக்கக்கூடிய ஒரு 5 போலீஸ் மத்திய ரிசர்வ் படை இருக்குன்னும்போது, அவர் ஏன் இது மாரி விஷயத்த பத்தியெல்லாம் யோசிக்க போறாரு? ஸோ உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், இது வந்து உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அப்படின்றது. ஸோ இத சமீபத்தில நடந்த ஒரு கூட்டத்தில கூட அவர் பதிவு பண்ணியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, எங்க கட்சி தொண்டர்கள அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இங்க எல்லாரும் பேசுறாங்களே தவிர்த்து, ஒரு கட்சி தலைவருடைய காரணம் பார்க்காம ஒருத்தன் தைரியமா வந்து ரோட்ல வாகனத்தை மறிச்சுட்டு, என்கிட்ட கோபமா திட்டிக்கிட்டே என்னை நோக்கி வர்றார் அப்படின்னா, ஒருவேளை என்ன தாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில, ஒருத்தர் இப்படி பண்ணத யாரும் கண்டிக்கல. ஆனா விடுதலை சிறுத்தைகள் அடிச்சத மட்டும் தான் பெருசா பேசுறாங்க அப்படிங்கிற மாரி அவருமே ஒரு சமீபத்தில ஒரு மீட்டிங்ல கூட பேசியிருக்காரு. ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கோர்வையா வைத்து பார்க்கும்போது, இது வந்து தற்செயலாக நடந்ததல்ல. ஏதோ இன்டென்ஷனலா அவரை அவமானப்படுத்துவதற்கோ, அல்லது வேறு ஏதாவது திட்டத்துடனேயோ நடந்த ஒரு விஷயமா தான் நம்மளால இத பார்க்க முடியும். ஸோ இந்த விஷயத்தில சம்மந்தப்பட்ட, அதாவது பாதிக்கப்பட்ட நபராக சொல்லப்படக்கூடிய அந்த வழக்கறிஞர் தொழிலிலிருந்து தடை செய்யப்பட்ட ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நம்மளால ஆதரவா பேச முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப நானே இருந்தாலும் ஒரு ஏடிஎம்கே கூட்டம் நடக்குது, அல்லது ஒரு டிஎம்கே கூட்டம் நடக்குது. கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில போய் நான் டூ வீலர்ல போய்க்கிட்டு, என் பின்னாடி வர்றவங்க ஹார்ன் அடிக்கிறாங்க, அல்லது என்னை லேசா உரசிட்டாங்க. எனக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இல்லைன்ற பட்சத்தில நடு ரோட்ல வாகனத்த மறிச்சுக்கிட்டு, கீழ இறங்கு யாருன்னு பார்க்கணும்லாம் என்னால கேட்க முடியாது. இறங்கி சப்புன்னு போட்டு அரைஞ்சு வெளுத்து எடுத்து தான் என்னைய அனுப்புவாய்ங்க. ஏன்னா, எனக்கு எந்த டேமேஜும் இல்லைன்ற பட்சத்தில, நான் அட்லீஸ்ட் ஓரமா நிறுத்திட்டாவது வந்து நான் கேட்டுருக்கணுமே தவிர்த்து, நான் நடு ரோட்ல வாகனத்த நிறுத்திட்டு இறங்கி போய் கேட்டேன்னா, என்னைய அடிக்க தான் செய்வாய்ங்க. ஸோ ஒரு சம்பவம் நடக்குன்னு தெரிஞ்சும், இத வந்து ஒரு காமன் பீப்பிள் யாருமே செய்ய மாட்டாங்க. நான் அதுதான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். எந்த ஒரு காமன் பீப்பிளும் ஒரு கட்சி மீட்டிங் நடந்துட்டு இருக்கிற இடத்துல போய் தன்னுடைய வீரத்தை காட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் காட்டுறாரு, அதுவும் தலைவருடைய வாகனம் தெரிஞ்சே காட்டுறாரு அப்படின்னா, அது அவருடைய ஏதாவது திட்டமிட்ட சதியாகவும் இருக்கலாம், அல்லது அவருடைய கெத்தை காட்டுறதுக்காகவும் அவர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கான பதிலை தான் வந்து அதுக்கான விளைவை தான் வந்து அவர் சந்தித்திருக்கிறார். ஸோ இந்த விஷயத்தில நம்மளால அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அவர் செய்தது முழுக்க முழுக்க தவறு தான். அதே நேரத்தில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவர் மீது தாக்கியதும் தவறு தான். ஆனா, அந்த தாக்கக்கூடாது அப்படின்னு யாராலயும் சொல்ல முடியாது. ஸோ இதை விட மோசமான சம்பவங்கள் கூட வேறு கட்சிகளா இருந்தா நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும்போது, நடக்கக்கூடாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. தாக்கியது தவறு தான். ஆனா, ஏன் தாக்குனாங்க அப்படிங்கிற கொஸ்டின்லாம் நம்ம யாராலயும் எழுப்ப முடியாது. அப்படி எழுப்புறவன் வந்து ஏதோ கனவு உலகத்தில வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ரியாலிட்டியில தன் தலைவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் நெருப்பாக தான் வந்து செயல்படுவாங்களே தவிர்த்து, காந்தியவாதிகளா "ஐய்யய்யோ! தெரியாம இடிச்சிருச்சா வாங்க" அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டுலாம் யாரும் போமாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பொதுமக்களாகிய உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு, இதை ஏன் இப்ப எடுத்து பேசுறோம் அப்படின்னா, சமீப நாட்களா தமிழ்நாட்டில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் தேவையில்லாத கருத்துக்களை உள்ள நுழைச்சு கொண்டு வந்து பொதுமக்கள் கிட்ட சேர்க்கிறாங்க. இதன் மூலமா பொதுமக்கள பெரிய அளவுல மேனிபுலேட் பண்ணி, வர்ற எலக்ஷன்ல ஒரு பெரிய அளவு அ லாபத்தை சம்பாதிக்கலாம், ஓட்டுக்களை வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துரலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் வந்து ரொம்ப மூர்க்கமா செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் மூர்க்கமா அப்படின்னா, எந்தெந்த வழிகளிலெல்லாம் ஆதிக்கம் பண்ணி, அதிகாரத்தை செலுத்தி அவங்களால பண்ண முடியுமோ, அந்தந்த வழியிலலாம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னா, வெளிப்படையாவே சொல்றேனே, பாரதிய ஜனதா கட்சியும், அதிமுக தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் சேர்ந்து இந்த முறை எப்படியாவது ஆட்சிய பிடிச்சிரணும் அப்படின்றதுக்காக, என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கரூர் சம்பவத்தில இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனா வந்து விஜய் கூட்டணிக்கு வர்றது தான் அவருக்கு பெரிய விஷயமா தெரியுது அப்படின்னும்போது, இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களை கூட்டணிக்காக வலிமேல் விழி வைத்து காத்திருந்தார். ஸோ அவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட இளைஞர் பட்டாளம் திரளுது அப்படின்னோன, இப்ப வந்து விஜய்க்கு தூண்டில போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ வர்ற தேர்தல்ல எப்படியாவது ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்றதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க அப்படின்னும்போது, பொதுமக்களாகிய நீங்கள் தான் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சிறு சிறு குறைகள் அப்படிங்கிறது எல்லா ஆட்சியிலயும் இருக்க தான் செய்யும். எந்த ஆட்சியுமே 100% பொதுமக்களை
அப்படியே சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஆட்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா ஆட்சியிலையும் பொதுமக்களுக்கு சில சில பிரச்சனைகள், சில சில எப்படி சொல்கிறது, சில அசௌகரியங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். இது மாதிரியான விஷயங்களும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது தான் தெரியும், இது ஏன் எந்த சூழ்நிலையில் இது நடக்குது அப்படிங்கிறது புரியும். ஸோ அதனால் பொதுமக்கள் நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இன்னும் என்னென்ன கண்டென்ட்டோ வந்து உருவாக்குவாங்க, அதை பற்றி பலவிதமான தலைப்புகளில் பலவிதமான டாபிக்ஸ் வந்து சோஷியல் மீடியாஸில் பரப்பப்படும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை வச்சுட்டு என்ன பிம்பப்படுத்துறதோ அல்லது நான் சொன்னதுக்கு வந்து எதிர்கருத்து சொல்கிறேங்கிற பேரில் தற்குறித்தனமாவோ வந்து யாரும் உளராதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நடந்த சம்பவத்தை ஒரு ரியாலிட்டியிலேருந்து யோசிச்சு பாருங்கள். சினிமேட்டிக்கலாக வந்து எதிர்பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.